நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்படும் நிதிநிலை அறிக்கையில் கூடுதல் வரி இருக்காது என நம்புவதாக பிரபல பொருளாதார வல்லுநர் சோம வள்ளியப்பன் கூறியிருக்கிறார். அவர் ராஜ் தொலைக்காட்சி செய்தி பிரிவுக்கு அளித்த தொலைபேசி பேட்டியில், பொருளாதார வளர்ச்சி குறைந்துள்ள நிலையில் வரிச்சுமை அதிகரித்துள்ளதாக மத்திய தர மக்கள் சிந்திக்கும் தருணம் ஏற்பட்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் சமாளிக்கும் வகையில் பட்ஜெட் தாக்கல் செய்ய வேண்டிய பொறுப்பு நிதியமைச்சருக்கு இருப்பதாக குறிப்பிட்டார். எதிர்பார்ப்புகள் இருக்கு, எல்லா தரப்புகள்லேருந்து எதிர்பார்ப்பு இருக்கு. குறிப்பா இப்போ பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமை. அது தவிர வரி சுமை அதிகமா இருக்குங்கிற மாதிரி மத்திய தர வர்க்கம் ஃபீல் பண்ற ஒரு நிலைமை. இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல எக்ஸ்போர்ட்டுக்கும் பிரச்சனை வரும். அமெரிக்கா கொஞ்சம் அவருடைய இறக்குமதிகளை மீது வரி போடுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை. இது எல்லாத்தையும் சமாளித்து இந்தியாவுடைய நிதியமைச்சர் ஒரு பட்ஜெட்டை இந்த முறை தாக்கல் செய்ய வேண்டும். பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும். அதோட சிறு குறு தொழில்களுக்கும் நிறைய செய்ய வேண்டியிருக்கு. இது எல்லாவற்றையும் ஒரு பட்ஜெட்ல அவர்கள் எப்படி செய்ய போகிறார்கள் என்று தெரியவில்லை. செய்துவிட்டால் மிக சாமர்த்தியமான ஒரு வேலையாகத்தான் இருக்கும். நிறைய எதிர்பார்ப்புகள் எல்லா பக்கங்களிலிருந்தும் இருக்கின்றன. வரி குறைப்பாங்கன்னு தான் எதிர்பார்க்கிறோம். இந்த முறை கூட்ட மாட்டாங்க, வரியை குறைக்க போறாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். குறிப்பா மத்திய தர வர்க்கத்துக்கு இந்த சம்பள பீப்புளுக்கு நியூ ரெஜிம் அப்படிங்கிற அந்த டாக்ஸ்ல வரியை குறைக்கிறது எதிர்பார்ப்புகள் தான் இருக்கு. கண்டிப்பா கூட்ட மாட்டாங்க. நிறைய எதிர்பார்ப்பு